வணக்கம் ராஜி. வடகிழக்கு பருவமழையானது தற்போது தமிழகம் முழுவதும் பெய்து வருகிறது. இந்நிலையில் திண்டுக்கல் மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலையில் உள்ள சுற்றுலா தலமான கொடைக்கானலில் தொடர்ந்து மழைப்பொழிவானது தொடர்ந்து பெய்து வருகிறது. இந்நிலையில் நேற்று பகல் பொழுதில் சாரல் மழை பெய்து வந்தது. இந்நிலையில் நள்ளிரவில் கனமழை விட்டு பெய்தது. அதேபோல் பலத்த காற்று வீசிய நிலையில் கொடைக்கானல் நகர் பகுதியில் உள்ள பேரி ஃபால்ஸ் செல்லும் பகுதியில் உள்ள சாலையோரத்தில் இருந்த மிக பழமையான மரம் ஒன்று கீழே சாய்ந்தது. இதில் கேரளாவில் இருந்து சுற்றுலா பயணிகள் வந்த சொகுசு பேருந்தின் மீது விழுந்தது. இந்த சொகுசு பேருந்து முற்றிலுமாக பாதிக்கப்பட்டுள்ளது. அதேபோல் குடியிருப்பு பகுதிகள் மற்றும் தனியார் தங்கும் விடுதிகளுக்கு செல்லும் மின்கம்பிகள் மீதும் மரம் விழுந்ததால் மின்கம்பிகள் முற்றிலுமாக சேதமடைந்தது. தற்போது வரை இப்பகுதியில் மின்சாரமும் வரவில்லை. அதிகாலை என்பதால் சுற்றுலா பயணிகளுக்கோ பொதுமக்களுக்கோ யாருக்கும் எந்தவித பாதிப்பும் ஏற்படவில்லை. கொடைக்கானல் தீயணைப்பு துறையினர் உடனடியாக அங்கு தற்போது மரத்தை அப்புறப்படுத்தும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். மின்வாரிய அதிகாரிகளும் தற்போது வரவுள்ளதாக கூறப்படுகிறது. அதிகாலை 5 மணிக்கு மரம் விழுந்த காரணமாக இப்பகுதியில் எந்த பொதுமக்களும் சுற்றுலா பயணிகளும் செல்லாத சூழ்நிலையில் அதிர்ஷ்டவசமாக யாருக்கும் எந்த பாதிப்பும் இல்லை. தொடர்ந்து தற்போது வரை சாரல் மழை விட்டு கொடைக்கானல் பகுதியில் பெய்து வருகிறது.